நம்ம இப்போ செமிஃபைனலில் இருக்கோம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேப்பனத்தம் 11 பிரதர்ஸ் கிரிக்கெட் கிளப் வர்சஸ் மணிவிழுந்தான் 4 ஓவர் கொண்ட போட்டி இது. மணிவிழுந்தான் டீமுக்காக சிவா ஸ்ட்ரைக்லேயும், நான் ஸ்ட்ரைக்கில் சிவா. வேப்பனத்தம் டீமுக்காக ஓப்பனிங் பவுலராக வேல் வந்திருக்காரு. ஒரு முதல் பந்து க்ளீன் போல்டு. புது பேட்ஸ்மேனாக சூர்யா வந்திருக்காரு. ஸ்கொயர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பந்து விரட்டி போயிட்டுருக்காரு. 2 ரன். முதல் ஓவரின் 3ஆம் பந்து வேல் டு சூர்யா. ஒரு கேட்சுக்கான ஒரு சான்ஸ் இருந்தது. அங்கே ஒரு ஃபீல்டிங் தடுமாற்றம். சான்ஸ் ஃபார் 4 பவுண்ட்ரி. இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச்சில் இந்த மாதிரி ஃபீல்டிங் தவறுகள் பண்ணக்கூடாது. ஓவரின் 4ஆவது பந்து விக்கெட். நல்ல ஒரு பந்து வச்சு பிச் ஆஃப் த லைன் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. சூர்யா அந்த விக்கெட் இருந்து வெளியே போயிட்டுருக்காரு. சூர்யா அவர்களை தொடர்ந்து மகேஷ் வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். வேல் டு மகேஷ். ஒரு 5ஆவது பந்து விக்கெட், டாட் பால். ஓவரின் இறுதி பந்து அகலப்பந்து, ஒயிட் பாலை தொடர்ந்து ஓவரின் இறுதி பந்து ஏக்கர் லென்த்தில் இருந்த பந்து டாட் பால். ஒரு ஓவர் முடிந்த நிலையில் மணிவிழுந்தான் அணியின் எண்ணிக்கை 7. ஸ்ட்ரைக்கிங்கில் சிவா இருக்காரு. 2வது ஓவர் வீச மணி வந்திருக்காரு. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பால், ஒரு ஃபுல் டாஸ் பாலு, 1 ரன். ஓவரின் 2வது பந்து மணி டு மகேஷ். ஏக்கர் லென்த்தில் இருந்த பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு. இந்த பந்திற்கு 1 ரன். ஓவரின் 3வது பந்து மணி டு சிவா. ஏக்கர் லென்த்தில் இருந்த பந்து டாட் பால். ஓவரின் 4வது பந்து டாட் பால். ஓவரின் 5வது பந்து இதுவரை நல்லா போட்டுட்ருக்காரு மணி. சைட் திஸ் அணியோட பந்து 4 ரன். ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக், ஃபீல்டிங் மிஸ்டேக். ஓவரின் இறுதி பந்து மணி டு சிவா. ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து 6. 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 19. இந்த மாதிரி ஃபீல்டு தவறு செய்யும்போது கண்டிப்பாக பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரும். 3வது ஓவர் இப்போ மணி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மகேஷ். 3வது ஓவரின் முதல் பந்து மணி டு மகேஷ். கவரில் அடிக்கப்பட்ட பந்து சான்ஸ் ஃபார். அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபெக்ட். 2 ரன். இங்கே ஓவர் த்ரோ என்ற முறையில் நான்கு ரன்கள். இந்த ரன் ஓடியே எடுத்துட்டாங்க. 4 ரன்கள். சிறப்பான பால் ஓடியே 4 ரன் எடுத்துட்டாங்க. ஓவரின் 2வது பந்து ஒயிட் பால். கீப்பிங் தவற விட்டு பின்னாடியும் தவற விட்டாங்க. அதனால் இந்த பந்திற்கு 2 + ஒயிட் +2 மொத்தம் 3 ரன் இந்த பந்துக்கு வருது. ஓவரின் 2வது பந்து மணி டு மகேஷ். இந்த பந்திற்கு 1 ரன்கள். ஓவரின் 3வது பந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன். ஓவரின் 4வது பந்து டாட் பால். விக்கெட். அதாவது ஸ்டம்பிங் என்ற முறையில் மகேஷ் வெளியே போயிட்டுருக்காரு. விக்கெட். நியூ பேட்ஸ்மேனாக கிஷோர் வந்திருக்காரு. ஒரு ஹார்டு ஹிட்டர். ஓவரின் 5வது பந்து மணி டு கிஷோர். ஒயிட் பால். ஓவரின் 5வது பந்து ஒயிடை தொடர்ந்து 5வது பால் வந்து
குத்தி லோ கப்டாகவே இருந்துச்சு. டாட் பால். ஓவரின் இறுதி பந்து. லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கே ஃபீல்டர் வந்துட்டுருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். 1 ரன். 4வது ஓவரை வீச மாதேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கிஷோர். 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 30. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரப்பட மாதேஷ் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஆப் ஸ்பின் வேரியேஷன். டாட் பால். 4வது ஓவரின் 2வது பந்து. மாதேஷ் டு கிஷோர். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். ஓவரின் 3வது பந்து. ஒயிட் போட்டி ஒட்டி வர சப்போர்ட். இந்த பந்திற்கு 3 ரன்கள். இந்த பந்து 3 ரன் வந்திருக்கு. ஓவரின் 4வது பந்து. இதுவரை நல்லா போட்டுட்ருக்காரு மாதேஷ். ஃபீல்டிங் தான் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து 6. நல்ல ஒரு ஷாட். ஓவரின் 5வது பந்து. ஒயிட் பால். அகலப்பந்து. ஒயிடை தொடர்ந்து ஓவரின் 5வது பந்து. விக்கெட். உள்ள நிற்க வச்சு ஓடி வந்திருக்காங்க. சிவா தான் அந்த விக்கெட் கொடுத்து வெளியே போயிட்டுருக்காரு. முதல் இன்னிங்ஸின் இறுதி பந்து. மாதேஷ் டு கிஷோர். ஏக்கர் லென்த்தில் இருந்த பந்து. விக்கெட். ரன் அவுட். 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 40. 41 டார்கெட். மணிவன் தான் 4 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. மணிவன் தான் ஃபீல்டிங் வந்துட்டாங்க. 41 டார்கெட் ஃபார் இபிசிசி வேப்பனத்தம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக வேப்பனத்தம் அணிக்காக சுரேஷ். நான் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ் வந்திருக்காரு. மணிவில் தான் அணிக்காக சூர்யா வந்திருக்காரு. ஓவரின் முதல் பந்து. சூர்யா டு சுரேஷ். நோபால் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சப்ஸ்டியூட் சொல்லாதனால நோபால் ப்ளஸ் 2 ரன். அந்த பந்துக்கு 3 ரன் வந்திருக்கு. பந்து போடாமலே ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங். முதல் பந்துக்கே 4 ரன் வந்திருக்கு. செகண்ட் பால். சூர்யா டு ரமேஷ். டாட் பால். ஓவரின் 3வது பந்து. சூர்யா டு ரமேஷ். டாட் பால். ஓவரின் 4வது பந்து. லெஃப்ட் சைடில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் விரட்டி வந்துட்டுருக்காரு. இந்த பந்துக்கு 1 ரன். முதல் ஓவரின் 5வது பந்து. சூர்யா டு சுரேஷ். பேட்டில் சின்ன நெக் இருந்தது. 4. ஓவரின் இறுதி பந்து. போன பால் 4. லாஸ்ட் பால். இந்த பந்திற்கு டாட் பால். ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க பைசன்ற முறையில். 1 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. 2வது ஒரு வீச அரவிந்த் வந்திருக்காரு மணிவன் டீமுக்காக. ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் இருக்கார். லெக் பை என்ற முறையில் டாட் பால். 2வது ஓவரின் 2வது பந்து. அரவிந்த் டு சுரேஷ். இவர் ஒரு பவர் ஹிட்டருங்க. ஒயிட் பால். ஓவரின் 2வது பந்து. அரவிந்த் டு சுரேஷ். திசையில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த பந்திற்கு நல்ல ஒரு ஃபீல்டிங். 1 ரன். ஓவரின் 3வது பந்து. ஸ்ட்ரைக்கிங்கில் ரமேஷ் இருக்கார். ஸ்ட்ரைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. 6. நல்ல ஒரு அடி. 6. ஓவரின் 4வது பந்து. அரவிந்த் டு ரமேஷ். ஆஃப் சைட் கட் பண்ண ட்ரை பண்ணார். டாட் பால். ஓவரின் 5வது பந்து. அரவிந்த் டு ரமேஷ். 6 கொடுத்தாலும் அடுத்த 2 பாலும் கம்பேக்டிங் டெலிவரியாக போட்டிருக்காரு. நல்ல ஒரு பந்து வீச்சு. 2வது ஓவரின் இறுதி பந்து. நல்ல ஒரு பந்து. டாட் பால். 6 கொடுத்தாலும் அடுத்த 3 பால்
டாட் போட்டிருக்காரு. அரவிந்த் நல்ல ஒரு பந்து வீச்சு. 2 ஓவர் முடிந்த நிலையில் வேப்பனத்தம் அணியின் எண்ணிக்கை 18. மீதமுள்ள 12 பந்துக்கு 23 அடித்தால் வேப்பனத்தம் அணி வெற்றி. சிவா பவுலிங்கில் வந்திருக்காரு. சிவா டு சுரேஷ். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 6. ஒரு ஃபுல் டாஸ் பாலை பனிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு நீண்டாவது பந்து. முதல் பந்தே 6 அடிச்சிருக்காரு. 2வது பந்து இது அடிக்க வேண்டிய பந்து தான், மிஸ் பண்ணிட்டாரு சுரேஷ். ஓவரின் 3வது பந்து. சைடு திசையில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த பந்து இருக்கு 4 ரன்கள். ஓவரின் 4வது பந்து. கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த பந்து இருக்கு 2 அவுட் சான்ஸ் இருந்தது, மிஸ் பண்ணிட்டாரு. 2 ரன்கள். மீதமுள்ள 8 பந்துக்கு 11 அடித்தால் வேப்பனத்தம் வெற்றி. சுரேஷ் ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்கார். ஏக்கரா வீசப்பட்ட பந்து 4 ரன்கள். ஓவரின் இறுதி பந்து 7க்கு 7 ரன்கள் அடிக்க வேண்டும். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். 1 ரன்கள். 6 பந்துக்கு 6 அடித்தால் வேப்பனத்தம் அணி வெற்றி. 6 பந்துகளுக்கு 6 ரன் தேவை. பவுலிங்கில் கிஷோர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி டைமில் கேட்சை மிஸ் பண்ணக்கூடாது. 2 ரன்கள். ஓவரின் 2வது பந்து 5க்கு 4 அடித்தால் வேப்பனத்தம் அணி வெற்றி. ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 4. நல்ல ஒரு ஆட்டம். பார்க்க தான் ஒல்லி அடித்தா கில்லின்னு ப்ரூவ் பண்ணிட்டார் சுரேஷ். வேப்பனத்தம் அணி வெற்றி. ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க.